ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மரணத்தை மரணமாக்கின நாள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு மரணத்தை மரணமாக்கினார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற நாம் யாவரும் மரணத்தை மரணமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகத்திலே ஜீவனை நாம் விடுகிற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மாறாத நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் மரித்தாலும் நாம் எழுந்திருப்போம், ஆண்டவரோடு கூட காலாகாலமாக வாழ்வோம் என்பதற்கு ஆதாரமாக தான் ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே அதை நமக்கு முன்பாக காண்பித்து விட்டு சென்றார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு அவர் அடிக்கப்பட்டார், அவர் சித்திரவதை அனுபவித்தார், அவர் சிலுவை மரத்திலே கொடியவர்களாலே தொங்கப்பட்டார். அப்படி அவர் தொங்க விடப்பட்டு அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. பிதாவின் சித்தம் நிறைவேறும் வண்ணமாய் அவர் தன்னை தானே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது என்ன நடந்தது? பயங்கரமான இயற்கைக்கு மாறான நிகழ்வுகள் சுற்றி நடைபெற்றது. என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி உண்டானது, கன்மலைகள் பெயர்ந்தது, சந்திரன் இருளாகி மாறிவிட்டது, சூரியன் இருளாகி மாறிவிட்டது. இப்படி எங்கும் பயங்கரங்கள் நடக்க தொடங்கியது ஆண்டவர் ஜீவனை விட்டு அந்த நொடியிலே. அதோடு கூட ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன? மரித்தவர்கள், பரிசுத்தவான்களாய் மரித்தவர்கள் ஜீவனோடு கூட எழும்பினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரித்தவர்கள் பிழைத்தெழும்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு மரித்த நேரத்திலே கல்லறைகள் பிளந்து பரிசுத்தவான்களாய் மரித்தவர்களெல்லாம் ஜீவனோடு கூட எழும்பினார்களாம். ஆண்டவராகிய இயேசு இப்படி பயங்கரமான காரியங்கள் நிகழ்த்தி நடந்து கொண்டிருந்த போது இவர் என்ன செய்தார்? இவர் மரித்தார். மரித்து மாம்சத்திலே இவர் மரித்தார். இவர் ஆவியிலே, இவருடைய சரீரம் அங்கே இருக்கிறது, கல்லறையிலே இருக்கிறது. ஆனால் இவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்றதாம். முதலாவதாக பாதாளத்திற்கு சென்றது ஏன்? வேதம் சொல்லுகிறது அவருக்கு பாதாளத்தின் திறவுகோல் வழங்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொல்லாங்கனை விழுங்கும்படியாக, பொல்லாங்கனை காலிலே மிதித்து தள்ளும்படியாக ஆண்டவர் இந்த பொல்லாங்கனால் என்னை மேற்கொள்ள முடியாது என்பதை காண்பிக்கும் பொருட்டு அவர் பாதாளத்திற்கு முதலாவதாக இறங்கினார். நாம் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தோமே ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இது நடந்தது ஏன்? சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட வேண்டியிருந்தது. எதனாலே? ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்திலே இப்படிப்பட்ட ஆபத்துகளும் பேரழிவுகளும் ஏற்பட்டது. காரணம் என்ன? 5ஆம் தூதன் எக்காளத்தை ஊதினான். நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது. அது விழுந்து பாதாளத்தின் திறவுகோல் திறக்கப்பட்ட போது கீழே இறங்கி பாதாளத்திற்கு சென்றது. எதற்காக பாதாளத்திற்கு சென்றது? அங்கே அடைப்பட்டு சிறைப்பட்டு போயிருந்த பரிசுத்தவான்களை விடுவிக்கும்படியாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் மரித்து அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். இந்த சிறைப்பட்டு போன பரிசுத்தவான்களை தாம் சிறையாக்கி கொள்ளும்படியாக பாதாள இறங்கினாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே நாம் அதை வாசிக்க முடிகிறது. வாசிப்போம்.
ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? பூமியின் தாழ்விடம் என்று சொல்லப்படுகிறது பாதாளம். பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கி அங்கே சிறைப்பட்டு போனவர்களை தமக்கு சிறையாக்கி கொண்டு அவர் வானத்திற்கு மறுபடியும் ஏறினார். அப்படி அவர் கீழே போய் பிரசங்கித்து அந்த சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கிவிட்டு அவர் மறுபடியும் எழும்பின நாளாக தான் இந்த மூன்றாவது நாளாகிய இந்த நாளை உயிர்த்தெழுதலின் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதனாலே கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நமக்கு, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் சிறையாக்கப்பட்டிருந்தாலும் என்னை சிறையாக்க ஒருவர் ஜீவனோடு கூட எழும்பி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவரிடத்திலே சிறையாக்கி கொள்ளுகிறதற்கு விருப்பம். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஆண்டவர் என்னை சிறையாக்கி கொள்ளட்டும். நான் உலகத்திலே சிறையாய் இருக்க விரும்பவில்லை. உலகத்திலே நான் அடிமை வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. கர்த்தருக்கென்று ஒரு அடிமையாக, ஆண்டுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பிள்ளையாக மறுபடியும் நான் புத்துயிரோடு கூட ஜீவன் பெற ஆண்டவர் எனக்கு அருள் செய்வார் என்கிற நம்பிக்கை இதன் நிமித்தமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கினார் என்பதை தீர்க்க தரிசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 68 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கேட்போம், வாசிக்க கேட்போம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஹல்லேலூயா. இவர் சிறையாக்கி கொண்டு போய்விட்டார். ஆனா அங்க போன பிறகோ மனுஷருக்குள் அவர் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் என்ன செய்யறாரா? நம்ம துரோகிகள் தான், பாவம் செய்தவர்கள் தான். ஆனா நமக்கு பலவிதமான வரங்களை பெற்று நமக்கு தருகிறவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கை நாம் வாழுகிற வேளையிலே சகலவிதமான வரங்களிலும் ஒன்றும் குறைவுபடாதபடி அதை வழங்குகிறதற்காக அவர் இன்னும் வானத்தில் ஏறினவர் காத்திருக்கிறார். இன்னும் ஜனங்களிடத்திலே துரோகம் இருக்கிறது, பொல்லாங்கு இருக்கிறது. இந்த பொல்லாங்கிலிருந்து நாம் விடுதலையாகி வரங்களை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தருக்கு சிறையாகி கொள்ளுகிறதற்கான ஒரு மேலான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஆண்டவராக இயேசு மரித்த போது பாதாளத்தின் திறவுகோல்களை அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1:17-18 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கின நேரம் அது, பிசாசை தன்னுடைய காலாலை மிதித்த நேரம் அது. இப்படி அவர் செய்தது நிமித்தமாக நம் எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசலிலே கடந்து போய் கொண்டிருக்கிற, பாவத்தின் பிடியிலே விழுந்து கிடக்கின்ற பரிதாபமான மனிதர்களை மீட்டு எடுக்கக்கூடிய பாதாளத்தின் திறவுகோல்கள் நம் ஒவ்வொருடைய கைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆண்டவர் என்னுடைய கையில பாதாளத்தின் திறவுகோலை தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். நம்முடைய வீட்டிலே ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்காதவர்கள் இருக்கிறார்களா? நம்முடைய வேலை ஸ்தலத்திலே இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்காமல் கர்த்தரை இன்னும் இகழ்ந்தவாறு இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா? பாதாளத்தின் திறவுகோல்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீர்களானால், அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பித்தீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை கர்த்தருக்கு சிறையாக்கி கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 27:53 தான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து ஜீவனோடு கூட எழும்பினார்கள். இவர்கள் ஜீவனோடு கூட எழும்பினார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு எப்போ வெளியே காணப்பட்டாரோ, எப்போ காணப்பட்டார்? அன்னைக்கே இவங்க உயிரோடு கூட எழும்பிட்டாங்க. ஏசப்பா மரித்தது என்னைக்கு? ஃப்ரைடே மரித்தார் இல்லையா? வெள்ளிக்கிழமை மரிக்கிறாரு. ஆனால் இவங்க எல்லா ஜனங்களுக்கும் எப்போ காணப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவங்க 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு கூட எழுந்தபோது தான் மற்ற ஜனங்களுக்கு காணப்பட்டாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஒரு காரியத்திலே செத்து போனவைகளை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செத்து போய் கிடக்கிறது, ஏன் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? செய்கிற முயற்சிகள் பயனற்றதாக இருக்கிறதா? என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்க்குறோம், ஆனால் அந்த காரியத்தில் மாத்திரம் எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் என்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் கலங்கின நிலையிலே ஒருவேளை இங்கே வந்திருப்போம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பயன்படுத்துங்கள் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆனால் என்னாலேயும் செத்து போன காரியங்களை ஜீவன் பெற கொள்ள முடியும். ஹல்லேலூயா. லாசரு மரித்தார், ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவரை விசுவாசிக்க கூடுமானால் மரித்து போயிருக்கிற காரியங்களை ஜீவனோடு கூட எழுப்புகிறதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதலின் அர்த்தம் என்ன? இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் என்னுடைய இந்த பூமியிலே நான் வாழுகிற வாழ்க்கையிலே எவைகளை அனுபவிக்க முடியும், என்ன எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தயவா எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அவர் உங்களுடைய பொல்லாங்குகளை விலக்குகிறாராம். முதலாவதாக அவர் செய்கிற காரியம் என்ன? அவர் எழுப்பினது, ஆண்டவராக இயேசுவை எழுப்பினதற்கான காரணம் என்ன? 2 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை சூழ்ந்திருக்கிற பொல்லாங்கு என்ன? உங்களை சூழ்ந்திருக்கிற தீங்குகள் என்ன? என்ன விரோதங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது? என்ன நிந்தனைகளும் போராட்டங்களும் உங்களை தாக்குகிறது? என்ன அந்தகாரத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த பொல்லாங்குகளிலிருந்து முதலாவதாக உங்களை விலகச் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அல்டிமேட் பர்பஸ். அவர் இன்னைக்கு உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார், ஆனா முதலாவது நமக்கு பொல்லாங்கு வராதபடி அதை தடுக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாங்கு இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது நம்ம பக்கத்துல தான் வரும், ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அடுத்ததா என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை இவ்வுலகத்திலே ஆசீர்வதிக்கும்படி தன் பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எழும்பின போது நமக்காக வைத்து சென்றிருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து 4 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிப்போம், வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவதாக அவர் உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களுக்கு தரிசனையாகிறார். அவர் தரிசனையாகி அவர்களை பார்த்து பூட்டி இருந்த அறைக்குள்ளே நுழைகிறார். நுழைந்து அவர் ஆவியா இருந்தபடியினாலே அவர் நுழைந்து அவர்களுக்கு காணப்பட்டார். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இவங்க பயந்து போய் யூதர்கள் தங்களை கொன்று விடுவார்களோ என்று மரண பீதியிலே கதவுகளை அடைத்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு இவர்கள் மத்தியிலே வந்து நின்றார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உலக சூழ்நிலைகள்னால நம்ம பயந்து கதவை பூட்டி கொண்டு வீட்டிற்குள்ளே நடுங்கி பயந்து கிடக்கும் போது அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு காணப்படுவார். அவர் வந்து நான் உங்களுக்கு சமாதானம் அருளுகிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மன அமைதி இல்லை? நம்ம என்னதான் செல்வங்களை சேர்த்து வைத்தாலும், என்னதான் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் மனதிலே நிம்மதி இல்லை. ஆனால் நாம் சேர்த்து வைத்த சகல சம்பத்துகளுக்கும் எந்த அர்த்தமுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ செல்வந்தர்களை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து சுகபோகமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா நீங்க அவங்களிடத்துல பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துளி கூட சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு சமாதானம் இருக்கா இல்லையா?
இருக்குங்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. நமக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன தீமைகள் நமக்கு நேரிட்டாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே நம்மை சமாதானமாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுபடியுமாக அவர்களை பார்த்து திரும்பவும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறது உண்மையானால் நாம் சமாதானத்தை நிச்சயமாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிச்சயமாக மன நிம்மதியை பெற்றிருக்கிறோம், மன அமைதியை பெற்றிருக்கிறோம். நம் மன அமைதி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? நம்முடைய வீட்டிலே சமாதானம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். சில நேரங்களில் வீட்டில் சமாதானம் வருகிறது இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வீட்டில் இருக்கிறாரான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு வீட்டில் இல்லாத போது வீட்டில் இருக்கிற சமாதானம் எடுபட்டு போயிடும். வேதத்திலே மகா பெரிய ஞானியாகிய சாலமோன் சொல்லுவார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிப்போம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இன்றைக்கு இங்கே அநேக ஸ்திரீகள் நாம் கூடி இருக்கிறோம். நாம் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதற்கு இந்த 2 குணங்களில் ஏதாவது நம்மிடத்துல இருக்கான்னு யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நாம் சண்டைக்காரியாகவோ அல்லது கோபக்காரியாகவோ நாம் இருப்போமே, ஆனால் அந்த குடியிருப்பை பார்க்கிலும் வனாந்திரத்திலே குடியிருக்கிறது நல்லது என்று கணவன்மார் நிறைக்கிற அளவிற்கு குடும்பத்தில் சமாதானம் போயிடும். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. இதை சொன்னது ஒரு மகா பெரிய ஞானி. அவர் ஆராய்ந்து உலகத்திலே நடக்கிற நியமங்களை வைத்து அவர் சொல்லுகிறார். நிகழ்வுகள் அப்படிதான் இருக்கு என்பதை ஆராய்ந்து சொல்லுகிறார். இன்றைக்கு கோபக்காரியாகவோ சண்டைக்காரியாகவோ நம்மிலே யாராவது இருப்போமானால் சிறு பிள்ளைகள் கூட தான். நிறைய பேருக்கு பெற்றோர் ஏதாவது ஆலோசனைகள் சொல்லும்போது அப்படி ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. நல்ல காரியங்கள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஒருவேளை அதனால சில இழப்புகள் நமக்கு வரலாம். ஆனால் குடும்பத்திலே சமாதானத்தை நாம் இழப்போமானால் அங்கே உயிரோடு எழுந்த இயேசு இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் கெட்டு போகிறதற்கு குடும்பத்தில் இருக்கிற எந்த நபரும் காரணமாக இருக்க வேண்டாம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் சண்டை போடுகிறவர்களாக ஆண்டவர் அழைக்கவில்லை. கோபம் கொள்ளுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் சமாதானம் பெற்றவர்களாக, ஆண்டவர் சமாதான காரணராக இருக்கிறபடியினாலே அவரை நம்முடைய குடும்பத்திற்குள்ளே பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதை நம்முடைய வாழ்க்கை நாம் கடைபிடிக்க ஆயத்தப்படும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். என்னதான் நீங்க நல்லா சமைச்சு வீட்டில் நல்லா குக் பண்ணி நல்லா சமையல் பண்ணி பொருட்களை நீங்க வச்சிருந்தாலும் சண்டையோடு கூட அதுல சந்தோஷமா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனால் அதே இது சாதாரண துணிக்கை இருக்கட்டுமே, சாதாரண பிரெட் இருக்கட்டுமே, கஞ்சி இருக்கட்டுமே, எல்லாம் 4 பேர் இருக்கிறோமா, 4 பேர் சந்தோஷமாய் ஒருவருக்கொருவர் பரிமாறி ஒருவருக்கொரு சமாதானத்தை கலந்துரையாடி நாம் உண்ணுகிற அந்த சாதாரண துணிக்கை மேலானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு முடிவெடுப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு என் இருதயத்தில் இருக்கிறாரானா நான் சண்டைக்காரியா இருக்க மாட்டேன். உயிர்த்தெழுந்த இயேசு என் இருதயத்தில் இருக்கிறாரானா நான் கோபக்காரனா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கோபக்காரர்களாய் நிறைய பேர் குடும்பங்கள்ல இருக்கிறதுனால தான் குடும்பம் பிரிந்து போகிறது, சமாதானமற்ற நிலை உருவாகிறதாகவே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு முன்பாக நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? எல்லாரும் எடுக்கலாமா? ஏசப்பா, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தங்கட்டும். ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
கோபம் உண்டாக்கினவர்கள், ஆண்டவருக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்தவர்கள். ஆனால் இந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குரைத்தார். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரையிலான வசனங்கள்ல நாம் வாசிக்க முடிகிறது. வாசிக்க கேட்போம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனங்களை தரோவா படிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரையிலான வசனங்கள். நாம ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறதற்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று என் நாமத்தை கூற கடவீர்கள் என்று சொன்னார். அப்ப அவருடைய நாமம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். அப்படியானா நம்முடைய குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் வரும்போது நாம வாயினாலே அறிக்கையிட வேண்டிய வார்த்தைகள் என்ன? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்க உடனேயே வாயை திறந்து சொல்ல தொடங்கிடுங்க. நிச்சயமாகவே அந்த சண்டை ஒன்றும் இல்லாம போயிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய முக பிரசன்னம் நம்ம மத்தியிலே வீசும்போது ஆண்டவர் சமாதானம் கட்டளையிட போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியல. நேற்றுக்கு எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு ராத்திரி சண்டையோடையே தூங்குனீங்கன்னு தெரியல. இப்போ முதல் இந்த வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. இப்படி என் நாமத்தை கூறுங்கள். இப்படி என் நாமத்தை கூறுங்க. இப்போ சீக்ரெட் தெரிஞ்சிருச்சா? குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இன்னையிலேருந்து கடைபிடிச்சிடலாமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் எனக்கும் கோபம் வரும், கண்ட்ரோலே பண்ண முடியாமல். நான் நேற்றைக்கு இந்த வசனத்தை வாசித்த உடனே கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, இனி நான் கோபப்படுகிறதில்லை. இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கு எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேதத்தில் எண்ணாகும் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாமத்தை கூறு என்று சொன்னார். அடுத்ததாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பரிசுத்தவானாகிய தாவீது என்று சொல்லி ஜெபிக்கிறார். என்ன? ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருப்பதாக. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருப்பதாக. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறோன்னு எனக்கு தெரியல. நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாத போதெல்லாம் ஒருவரை ஒருவர் நம்ம வாழ்த்தணும். அடுத்தது ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்கணும். ஏசப்பா, என் வீடு உங்களுக்கு முன்னால இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்க பார்வையில் என் வீடு இருக்கட்டும். என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய பார்வையில் இருக்கட்டும். வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். சொல்லலாமா? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லலாமா? தினமும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்து சீஷர்களுக்கும் நமக்கும் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம், பீஸ்.
பீஸ் ஐ லீவ் unto you என்று சொன்னார். சமாதானத்தை உங்களிடத்திலே நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சமாதானத்தை வைத்து போனார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரித்து ஆவியாய் பரத்திற்கு போன பிறகுதான் நம்மால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்மை பலப்படுத்தினது. எருசலேமிலும் யூதேயா தேசம் முழுவதிலும் சமாரியாவிலும் எங்கும் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் அவர்களை உருவாக்கினது. அப்படியான என்ன அர்த்தம்? ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்கிற நம்ம விஸ்தரிக்கும்படியாக, பெருக்கமடையும்படியாக, உயர்வடையும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நம்மை உயர்வான இடங்களிலே கொண்டு செல்லும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இருக்கிறோம். எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி வித் திஸ், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இது போதும், ஐ எம் கண்டென்டட் வித் வாட் ஐ எம் ஹேவிங் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் விஸ்தரிக்கிறவர்களாக இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சின்ன சர்க்கிள்குள்ளேயே இருந்துராதீங்க. உங்களுடைய கனவுகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கணும். எத்தனை பேர் பெரிய கனவுகள் காண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் உலகத்திலே மற்றவர்களை காட்டிலும் உயர் அதிகாரங்கள்ல இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகள் அப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, நான் அப்படிதான் வாழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறார். அந்த உயர்வுக்கு போற வரைக்கும் நான் அயறுகிறதில்லை, நான் நித்திரை அடைகிறதில்லை, நான் அமைதியா இருக்கிறதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை உயர் பதவிகளிலே உட்கார செய்வார். உயர்வு என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம். உபாகம் 7:6-7 ஆகிய வசனங்கள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கொஞ்சம் ஜனமா இருந்த போதே ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டாராம். இவங்க திரட்சியா இருந்த போது தெரிந்து கொள்ளவில்லை, இவங்க கொஞ்சமா இருந்தாங்க. அப்பவே ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்ட பிறகு இவங்க வளர்ந்தாங்களா, வளரலையா? சொல்லுங்க, வளர்ந்தாங்களா, வளரலையா? இன்னைக்கு எத்தனை கோடியான கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பரம்பி இருக்காங்களா? எப்படி நடந்தது? உயிர்த்தெழுந்த இயேசு இல்லாம இவ்வளோ கிறிஸ்தவர்கள் உலகம் முழுக்க பரவ முடியுமா? உலகம் முழுக்க இவ்வளோ சுவிசேஷம் பரவ முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆண்டவராகிய இயேசு அவர் ஆவியாய் இருந்து அநேகரை சுவிசேஷத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்கு இன்று வரை நிறைவேறலாகிறது. ஹல்லேலூயா. எங்கும் பெருகி இருக்கிறோம். நாம தான், நம்முடைய கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். நாம தான் எல்லா இடத்துலையும் பெருகி இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து நாம் வாசித்தோமே. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நீ நடந்து திரி, நீ கண்ணால பார்க்குற எல்லா இடத்தையும் உனக்கு நான் தரேன். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வார்த்தை? நீ நடந்து திரிகிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தரேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் அதான் தரேன்னு சொல்றார். வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? நம்ம சுதந்திரிக்க போகிற சர்க்கிள் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்டட் சர்க்கிள் இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி a very expanded structure. ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ணும்போது உங்களுடைய விஸ்தாரமான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களை பார்த்து ஜோம் பண்ணணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போட்டுடாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் அது கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாம் 13:14-15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து
ஹalleluya, ஆமென், ஹalleluya. என் ஆண்டவர் இவைகளை எனக்கு தருகிறார் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஆனா பார்க்கும்போது சிச்சுவேஷனை பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல, நம்மளுக்கு சூழ்நிலையை பார்த்தா நம்ம அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கிற அபிஷேகம் இது. ஆகவே இதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுவோம். ஹalleluya. நீ பார்க்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி குடி பருகும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? வானத்திற்கு ஏறின போது சீஷர்களை அபிஷேகித்தார். இதில் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களை புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். கையில் ஒண்ணுமே கிடையாது, பணம் கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாது, என்ன செய்யணும் எங்க போகணும் ஒண்ணுமே தெரியாது. காத்திருக்க சொன்னார். காத்திருந்தார்கள். ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் பேச தொடங்கின போதே ஆயிரமான கூட்டத்தை ஆண்டவர் சொந்தமாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன காத்திருப்பு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை முதலாவதாக விசுவாசிங்க. அதற்காக காத்திருங்க. கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லுவார். நம்பிக்கை இருக்கா எல்லாருக்கும்? ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. பேதுருவுக்கு சீமோன் வீட்டிற்கு போகிறார். மிகுந்த பசி உண்டாயிட்டாம். பயங்கர பசி. பசி வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? ஏதாவது நூடுல்ஸாவது செஞ்சு சாப்பிடுவோம்ல, ஒரு 2 மினிட்ஸ் மேகியாவது, இல்லையா? ஆனால் இந்த பேதுரு என்ன செஞ்சாராம்? ஒரு மேல் வீட்டு அறைக்கு போனாராம். முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாராம். ஹல்லேலூயா. பசி வந்த உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். முழங்காலில் நின்று என்ன நடந்தது? அவருடைய ஊழியம் விஸ்தாரம் அடைந்தது. ஹல்லேலூயா. அவர் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கிரவுடுக்குள்ள சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அந்நியரிடத்திலையும் போ, அங்கேயும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஆண்டவர் இவரை தரிசனங்களால் நிரப்பினார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக இவரை பயன்படுத்த தொடங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பயங்கரமான பசி, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை பார்க்கும்போது தாங்கவே முடியல, பாரமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல என்று நிற்கும் போது ஆண்டவரத்துல கிருபை வரங்களை கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்பீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய ஆவியினாலே உங்களை நிரப்பும் போது உயர்வுக்கு உங்களை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. He will take you to promotion. முதலாவதாக peace I leave unto you. ரெண்டாவதாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ப்ரமோஷன், ஒரு உயர்வை கொடுக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் கொடுத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். என்ன கொடுத்திருக்காரு? அவர் தரித்திரராகி நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாராம். அப்ப அவரிடத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவரிடத்துல இருந்த ஐஸ்வர்யம் நமக்கு வந்திருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் அவர் தரித்திரராகி நமக்கு ஐஸ்வர்யத்தை வழங்கினார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். வேதத்திலே கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனுஷன் தானும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், தன் குடும்பத்தாரை தேவ பக்திக்குள்ள நடத்துகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தரித்திரத்தில் இருக்கிறோமானா ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது இன்னும் தேவ பக்தி இல்லாமல் இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிக்கணும். யாராவது தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நம்மிடத்துல என்ன குறைபாடு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நாம் அவங்கள தேவ பக்திக்குள்ள முதலாவது நடத்தணும். ஹல்லேலூயா. அவர்களை நாம் விசுவாசிகள் உள்ளவர்கள் ஆக்கணும். அப்படின்னா தான் நம்முடைய தரித்திரம் மாறி ஐஸ்வர்யம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நபர் சரியா இல்லைன்னா கூட ஆண்டவரால் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு தேவையானது என்ன? இந்த மனுஷன் என்ன செய்தாராம்? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். என்ன பண்ணாராம்? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்போஸ்தலர் 10:2 அதை வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற ஒரு கேரக்டர், அப்படி ஒரு குணசாலி நம்மிடத்திலே நம்முடைய வீடுகளிலே இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக எந்த தரித்திரமும் நம்மை அண்டாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. எது நம்மளுக்கு தரித்திரத்தை கொண்டு வருமா அப்படின்னா தூக்கம். மீதியை சொல்லுங்க. கந்தைகளை உடுத்துவிக்கும். இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே காலையில் எழும்புற ஹேபிட் எத்தனை பேருக்கு இருக்குது? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். பரவாயில்ல, ஒரு 50% ஆட்கள் கரங்களை உயர்த்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? கையை உயர்த்தி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கந்தைகள் விலக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். குட்டி பிள்ளைங்க எல்லாம் கற்றுக்கோங்க. நீங்கள் கந்தை கட்டணுமா, பட்டுப்புடவை கட்டணுமா? என்ன கட்டணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் வாயை திறந்து. என்ன கட்டணும்? பட்டுப்புடவை கட்டணுமா? கட்டணும்னா தூக்கத்தை கொஞ்சம் விடணும். காலையில் எழும்பி ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்தில் மேலான உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுமே, சபையின் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு உறுதியான முடிவு இன்னைக்கு எடுப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ஐஸ்வர்யத்தை தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட செய்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னிடத்துல ஒரு சின்ன திருத்தத்தை கூட நான் செய்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ எப்படி எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும்? கண்டிப்பாக வர முடியாது. ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரணுமானா நான் ஆண்டவருக்காக சிலவற்றை துறந்து கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க. நான் கையை உயர்த்தி காட்டுங்க. நான் இனி முதல் அதிகாலையில் எழும்பு ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. அதுக்குமே கரங்கள் நிறைய தூக்கப்படலை. கரங்களை உயர்த்தலாமா எல்லாருமே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு பெருக செய்யட்டும். ஹல்லேலூயா. தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று வேதம் சொல்லுங்க. நமக்கு கந்து கட்டுறதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழல. ஆண்டவர் நம்மை கந்த துணியில பார்க்கறதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழல. ஆண்டவர் பிறக்கும் போது கந்தை துணியில சுற்றப்பட்டிருந்தார். எதற்காகன்னா நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய தரித்திரத்தை மாற்றி நாம் தரித்திரவான்களாய் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக உயிரோடு கூட எழும்பி இருக்காரு. இன்னைக்கு இன்னும் எனக்கு கந்தை போதும்னு நினைக்கிறீங்கன்னா தூங்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு தீர்மானிக்கிறேன். அதிகாலையில் எழும்பி ஆண்டோடத்தில் நீங்கள் காத்திருந்து பாருங்க. ஸ்பான்டேனியஸாக பிளஸிங்ஸ் இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. தானாக இறங்கும். யூ டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் இட். நீங்கள் கேட்கவே வேண்டாம். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபித்து பாருங்க. தானாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அடுத்து கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 28:18 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு வானத்திலும் பூமியிலும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் அவருக்குரியதாக மாறியது அவர் உயிர்த்தெழுந்ததினால. அதிகாரம் படைத்த பிசாசு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் அவனை மிதித்து ஜெயம் எடுத்து அதிகாரத்தை தன் கையிலே வசப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்ததினால வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவதாக பீஸ், சமாதானம். இரண்டாவதாக உயர்வு, ப்ரமோஷன். மூன்றாவதாக ஐஸ்வர்யம், ப்ராஸ்பெரிட்டி. நான்காவதாக அதிகாரம், பவர். பவர். என் ஆண்டவர் என்னை பவர்ஃபுல்லாக மாற்றுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறது தான் நடக்கும், நான் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்னிட்டு நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு நல்லா ஆயிடுவீங்கன்னு நம்ம வாயால் வாழ்த்தினோன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பவர். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே உயிர்த்தெழுந்ததினாலே கொடுத்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்க முடியும் கைகளில், பிசாசுகளை துரத்த முடியும், சாவுக்கு ஏதுவான சகல காரியங்களையும் சரீரத்திலிருந்து விலக்க முடியும். நம்ம சாவுக்கு ஏதுவான ஏதாவது கிரியை நம்மிடத்துல இருந்ததுன்னா நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆதி காலத்துல பழைய ஏற்பாட்டு நியமப்படி ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க. எதற்காக ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிடும் போது அவங்களுடைய பாவம் விலகுகிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது எப்படி தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம எல்லாமே கொஞ்சம் குப்பையாக இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். வழக்கமாக அப்படி தானே இருக்கும் இல்லையா? வீட்டில் எல்லாமே கொஞ்சம் குப்பையாக அங்கங்கே எல்லாம் கலைஞ்சு இருக்குது. திடீர்னு ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு, என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிஷத்தில் கட 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 கடன்னு எல்லாத்தையும் எடுத்து எங்கெல்லாம் ஒழிக்க முடியுமோ ஒழிச்சு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சு பண்ணுவோமா? ஏன்னா நாங்கள் பண்ணுறோம், அதனால சொல்கிறேன். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணுவோமா பண்ண மாட்டோமோ? இது மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியை பலியிடும் போது பாவங்கள் மூடப்பட்டது. பாவங்கள் என்ன பண்ணப்பட்டது சொல்லுங்களேன்? திரையினால மூடப்பட்டது. ஆனால் உண்மையான தெய்வ ஆட்டுக்குட்டியாக இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்ததுனால பாவங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆதியில பாவங்கள் மூடப்பட்டது, இப்பொழுதோ பாவங்கள் இல்லாது போயிற்று. நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு மேலான ஒரு கிருபையை பெருக பண்ணுகிறார். என்ன? உங்களுடைய பாவங்களை நீங்க இனி நினையாது இருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே, இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப குற்ற மனசாட்சியோட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு எழும்பியாச்சு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுடைய மேலான நன்மை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறீர். எனக்கு பவர் தாங்க, அதிகாரத்தை தாங்க, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை அடையும்படியாய் எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க என்று சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீவிலே அகப்பட்ட போது அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் கர்த்தரை அறியாத ஜனங்கள். இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த தீ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு விஷ பூச்சி, ஒரு பாம்பு இவருடைய கையை கவ்வி கொண்டது. அப்போ இவர் என்ன சொல்றாரு? இவர் பாட்டுக்கு அதை பற்றி பொருட்படுத்தாம ஆண்டோடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை கொஞ்சம் உதறி விட்டுட்டு பேசிட்டே இருக்காரு. சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்களாம். இந்த மனுஷன் ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு, பெரிய நல்லவர் மாதிரி இங்கே நின்று நம்மளுக்கெல்லாம் வியாக்கியானம் பேசிட்டு இருக்காரு, சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆள் நுரை தள்ளி சாக போகிறார் என்று சொல்லி எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டாங்களாம். ஆனால்
ஆனா இவர் அதை உதறி போட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இவருக்கு துளியும் பயம் இல்லை. ஏன்னா இவருக்கு தெரியும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விஷப்பூச்சியாவது எதுவாவது என்ன பண்ணிட முடியும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் படுக்கையில் நோயோடு கூட படுக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உயிர்த்தெழுதலின் அதிகாரம் அது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த படுக்கை எனக்கு நிரந்தரம் அல்ல, நான் நிச்சயமாக எழும்பி நின்று செயல்படுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றைக்கு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க. என்னுடைய அப்பா தான் என்னுடைய லைஃப் லைன் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். அப்பா தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்கன்றதுனால எல்லா காரியங்கள்லையும் அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் அப்பா ஆக்சுவலாக எங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ரொம்ப ஹார்ஷாக எங்களை வளர்த்தாங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். ஆனால் நேற்றை கூட நானும் அக்காவும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்பா நமக்கு காட்டின வழிதான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நேற்றுக்கு அப்பா வந்தோடனே நான் போயிட்டு அப்பாவை பார்த்து அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கேன் மக்களே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே நான் கரங்களை பிடித்து நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன்ப்பா. உயிர்த்தெழுதலினால நீங்கள் எனக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கீங்க. வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் என் கையில் இருக்குல்ல, என்னுடைய கரத்தின் வல்லமையினால என் அப்பாவை நீங்கள் ஜீவனோடு கூட காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் ஆண்டவருக்கா ஜீவனோடு கூட செயல்பட கிருபை செய்யுங்கப்பா என்று ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறாராம், நிந்தைகள் யாவையும் அகற்றுகிறாராம், துன்மார்க்கரை மிதிக்கிறதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறாராம். இதுதான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்ததுனாலே நமக்கு உலகத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இதோடு கூட நாம் இனி சுதந்திரிக்க போகிற ஒரு மேலான ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 P சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பீஸ், அடுத்தது ப்ரமோஷன், அடுத்தது ப்ராஸ்பெரிட்டி, அடுத்தது பவர். இந்த 4ஐயும் பயன்படுத்துகிறதற்கான அதிகாரத்தை உயிர்த்தெழுதல் நேசு உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட, எங்களுடைய நிந்தைகள் எல்லாம் அகன்று ஆண்டுடைய ராஜ்யத்திலே காலாகாலமாக வாழுவோம் என்கிற நம்பிக்கை பிறக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீர்கள் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதன் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சுகமில்லை. தலைநகராம் எருசலேமே அழகாக ஜொலித்திடுதே.
மேலான எருசலேம் நமக்காக காத்திருக்கும் போது இவ்வுலக போராட்டங்கள் நம்மை ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதை நம்புவோம். ஹல்லேலூயா. அவர் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு வானத்திலிருந்து அவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இறங்கினீர், மறுபடியும் ஏறி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறதற்காக இனி காத்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. விரைந்து என்னை சேர்த்து கொள்ள அவர் மறுபடியும் வருவார். எத்தனை பேர் இதை நம்புறோம்? ஹல்லேலூயா. விரைந்து என்னை அவர் சேர்த்து கொள்ள மறுபடியும் வருவார். அவர் வருகிற வரைக்கும் உலகத்திலே நான் தீங்கு அணுகாதபடி கர்த்தரை சுத்தமாய் நான் பின்பற்றுகிறவனாக காணப்படுவேன் என்று ஒப்பு கொடுப்போம். அதுவே இந்த உயிர்த்தெழுதலிலே நாம் எடுக்க வேண்டிய மேலான தீர்மானம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களுடைய தகப்பனாருக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர், இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பாவுடைய உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி அருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களை நேசிக்கிறீங்கன்றதுக்கு ஒரு ஆதாரமா அப்பாவை நீங்க மறுபடியும் கொண்டு வந்து சபையில உட்கார வைங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுடைய அப்பாவே, நாங்கள் உயிரோடு கூட இந்த இடத்துல மறுபடியுமாக கர்த்தரை தரிசிக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உடைய பாதத்திலே வந்து நாங்கள் நெருங்கி வந்து கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நீங்க தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரை, செய்கிற ஊழியங்களை பிள்ளைகளை நீங்க கனப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, கிளை சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளை சபைகளில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களும் செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். இனி வருகிற நாட்கள் சமாதானம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை மேலோங்கி வளர கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு மரித்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றும் எங்களுக்காக நீர் ஜீவித்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் சகலத்தையும் செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பாதாளத்தின் திறவுகோல்களை நீர் உடையவராய் இருக்கிறீர். ஆகவே பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது என்று நீர் சொன்னீரே. இந்த உலகத்திலே நாங்கள் பிசாசை மிதித்து ஜெயம் எடுக்க நீர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பல மடங்காய் பெருக செய்வீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொண்டு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய அன்புள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தரின் வருகை மட்டும் கடைசி பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்கள